தினமலர் ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம். சாத்திரம் தெளிவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். பெருமாள் கோயிலுக்கு போனால் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, ஆகமங்கள் என்ன சொல்கின்றன, இதை பற்றியெல்லாம் நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருப்பவர் பார்த்தசாரதி பட்டர் சுவாமி அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். நாராயணன் சுவாமி, இப்போ ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அதாவது என்னென்னா, கோயிலுக்கு போகிறோம், பெருமாளுக்கு எல்லா விதமான புஷ்பங்கள் பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்தந்த தெய்வங்களுக்கு இந்தந்த புஷ்பம் போடணும், இன்னென்ன விஷயம் சமர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்குது. பெருமாள் கோயில் வந்தால் என்னென்ன பூக்கள் எடுத்துகிட்டு வரலாம்? பொதுவாக ஒரு விஷயம் நான் என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னா, மாலை கொண்டு போகும்போது அது நாரால் கட்டிய மாலையாக இருந்தால் நல்லது, நூலை விட நார் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பற்றி ஆகமங்கள் என்ன சொல்கின்றன, என்ன ரூல்ஸ் இருக்குது, இதை பற்றி கொஞ்சம் சொல்லணும். ஆகமத்தை நன்றாக அறிந்து வேதமுகத்த வழிகளை நன்றாக அறிந்து செயல்படுத்துபவர்களில் 2 பேர் முன்னோடி. ஒன்று தமிழன், இன்னொன்று மலையாளி. தமிழர்கள் பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கம்னு சொன்னான். அதனால நாரோடு கட்டின பூ தான் விசேஷம், பூச்சரம். நாரோடு கட்டினது கட்ட மாட்டேங்கிறா, சில பேர் கட்டுறா. பூவை நூலில் கட்டுறது 2ஆம் பட்சம்தான். அதனால நாம் நாரோடு கட்டினா, அந்த நாரோடு கட்டின பூ பெருமாளுக்கு சாத்திட்டு அதுக்கப்புறமா நாம் அதை அப்புறப்படுத்தும் பொழுது ஏதாவது மாடு சாப்பிட்டா பிரச்சனை கிடையாது, நார் இருக்கும் பொழுது. ஏன்னா வாழை நார் ஜீரணமாயிடும். நூலில் கட்டினா மாட்டுக்கும் போட முடியாது, அது நாம் இங்கேனா போட்டுட்டா மாடும் சாப்பிடக்கூடாது. பிளாஸ்டிக் மாதிரி மாடோட வயிற்றுலேயும் இவ்வளவு நூல் கண்டு கிடைக்கலாம், வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் மனசில் வச்சு தான் பெரியவங்க அப்படி சொல்லி நாரோடு தான் கட்டணும்னு. நாரோடு தான் இன்னென்ன பூக்கள் தான் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம். செம்பருத்தி பூ சீக்காய் பொடியில் போடணும். கருந்துளசி, செந்துளசி மருத்துவத்துக்கான வஸ்துங்கிறதுனால பெருமாளுக்கு சேர்க்கறதுல மருத்துவத்துக்கு தள்ளி வச்சுட்டா. நாகலிங்க பூ சேர்க்கறது இல்லை, திருநீர் பச்சை சேர்க்கறது இல்லை, வில்வ இலை உண்டு, அருகம்புல் உண்டு. சொன்னா ஆச்சரியப்படுவா, அதனால சொல்றது இல்லை. ஏன்னா ரொம்ப ஆச்சரியப்படும் பொழுது சொல்ல முடியாத போயிடுறது. இது வரைக்கும் வழக்கத்துல இல்லை, ஏன்னா நம்ம பார்க்கலன்னா வழக்கத்துல என்ன ஆயிடுறது. ஏன்னா எல்லா புஷ்பமும் பழமும் பெருமாளுக்கே பிறந்தவை. அவற்றையெல்லாம் பகவானுக்கு அர்ப்பணித்த பிறகு அவற்றை மற்ற தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம். விஷ்ணோர் நித்யார்ச்சா சர்வதேவார்ச்சா பவதி யதா குரோருச்சிஷ்டம் சிஷ்யைஹி புத்திரைஹி போஜ்யம் ததாபி தேவானாம் என்றபடி பகவானுக்கு கண்டுருள பண்ணின வெத்தலை பாக்கு, பழம், தளிகைகள் இவற்றையெல்லாம் எல்லா தேவர்களுக்கும் மற்ற எல்லா தேவர்களுக்கும் காண்பிக்கிறோம். ஒரு அகத்திலே இல்லத்திலே சுவாமி படங்கள்லாம் வச்சு பூஜை பண்ணுறா அப்படின்னா அதில் பெருமாள் படம் ஆளிலே கண்ணன் இருந்தால் கூட அவர் தான் பெரியவர். அப்படி அந்த பகவானுக்கு நாராயணனுக்கு காண்பித்த பிறகு அந்த பிரசாதங்களை எல்லாம் மற்ற தெய்வங்களுக்கு காண்பிக்கிறோம். அந்த அளவுக்கு விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. இதில் அர்ச்சனைக்கு முக்கியமானது துளசி. பெருமாள் கோவிலை பொறுத்த வரைக்கும் பக்தர்கள் என்ன பண்ணுவா அப்படின்னா, நிறைய துளசியை வாங்கிட்டு போவா. ஆனால் அர்ச்சகா புஷ்பம் கொடுக்கலன்னு கோவிச்சுப்பா. இவா கொடுத்தது துளசி, இவாளை போல பல 1000 பக்தர்கள் கொடுப்பது துளசி, ஆனால் எல்லோரும் கேட்பது புஷ்பம். இது உங்களுக்கே வினோதமாக தானே இருக்கிறது. துளசி எப்படி புஷ்பமாக மாறுமா? என்ன இருக்கிறதோ அதுதான் தர முடியும். அதனால தான் என்ன பண்ணுறா, அர்ச்சகாலாம் கொடுத்து வைத்தவர்களுக்கு புஷ்பத்தை கொடுக்குறா. கொடுத்து வைத்தவர்கள்னால் என்ன அர்த்தம்னா, தானம் பண்ணி தான தர்மம் பண்ணி சௌக்கியத்தை அடைந்து பல யாகம் பூஜைகளை எல்லாம் பண்ணி இந்த ஜென்மத்தில் சௌக்கியமாக இருக்கிறவர்கள், இந்த ஜென்மத்திலேயே கொடுத்து வைத்திருக்கிறவர்கள், போன ஜென்மங்களே கொடுத்து இப்பொழுது கொடுத்து வைத்திருக்கிறவர்கள், இப்படியாக தான தர்மங்களை பண்ணி அதனாலே சௌக்கியத்தை அடைந்திருக்கிற விஐபி போல ஒரு ஹோதாவிலே உலா வருகிறவர்களுக்கு புஷ்பம் தானாக கிடச்சிடுறது. அவனுக்கு என்னப்பா கொடுத்து வச்சவன் அவனுக்கு கிடைச்சது, நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு நான் கூட அங்கலாய்ப்பது உண்டு. நீங்கள் மட்டுமில்லை, பக்தர்கள் மட்டுமில்லை, எனக்கு கூட சில சமயம் புஷ்பம் கிடைக்காது. எனக்கு முன்னே இருக்கிற வாழ்க்கை கிடைக்கும், பின்னே இருக்கிற வாழ்க்கை கிடைக்கும், எனக்கு கிடைக்காது. ஆனால் இதெல்லாம் நாம் கவலைப்படுறதில்லை. குச்சேலன் என்ன பண்ணினான், பெருமாளுக்கு அவல் சமர்ப்பிச்சான். அந்த அவலை கூட அவரை ஏற்றுப்பெற இல்லையோன்னு யோசிச்சான். பெருமாள் கேட்டு வாய்ந்தார். அந்த குச்சேலன் அகத்திலே பெருமாள் லக்ஷ்மி கடாட்சம் அபரிமிதமாக பொழிஞ்சுது. அதுபோல நமக்கு பரோட்சம் அபரோக்ஷம்னு கண்ணுக்கு தெரிகிற அனுகிரகம் மட்டும் இல்லை, கையில் புஷ்பம் கிடைக்கிறதா பதிலுக்கு, துளசி கிடைக்கிறதா பதிலுக்கு, இதெல்லாம் இல்லை. இதையும் தாண்டி பெருமாள் நமக்கு இன்னைய தேதிக்கு நம்மளை வாழ வச்சிருக்கார். நம்மளை கொண்டு பல நல்ல விஷயங்களை செய்ய வைக்கிறார்.
எதெல்லாம் நல்லது செய்கிறோமோ எல்லாமே பகவான் நம்முள்ளே இருந்து செய்ய வைத்திருக்கிறான். ஆனால் தீயது செய்தால் அதுக்கு நாம மட்டும்தான் பொறுப்பு, இறைவன் கிடையாது. இறைவன் அதில் சாட்சியாக தான் இருப்பான். இதை நாம் ஞாபகம் வச்சுட்டு நல்லதெல்லாம் பண்ணி அதெல்லாம் இறைவன் பகவான் நம்மை கொண்டு செய்விக்கிறான் என்பதை உணர்ந்து செய்ய வேண்டும். பெருமாளுக்கு அர்ச்சனை ஒரு கை துளசி கொடுத்தால் கூட போதுமானது தான். நீங்கள் ஏகப்பட்ட முழம் துளசி கொடுக்க வேண்டும் பெருமாள் கேட்கல, அது உங்கள் ஆசைப்பட்டு நீங்கள் பண்ணுறீங்க. கண்டிப்பாக பண்ண வேண்டியது தான். நீங்கள் நிறைய சமர்ப்பித்தா பல ஜனங்களுக்கு போய் சேரும் என்பதற்காக பண்ணுகிறோம். அதனால் பெருமாளுக்கு துளசி தாயாருக்கு தான் புஷ்பம், பெருமாளுக்கு துளசி இல்லை. பெருமாள் திருமார்பில் லக்ஷ்மி இருக்கிறதுனால பெருமாளுக்கு புஷ்பம் சாத்தினா அது லக்ஷ்மிக்கும் சேர்ந்தே தான் சேருகிறது. ஏன்னா பகவானுக்கு தான் லக்ஷ்மிவான் ஸ்ரீயப்பதி ஸ்ரீபதினு பேர். திருமகள் கேள்வன் பகவான். அதனால அந்த பகவான் லக்ஷ்மி பத்தியாக இருப்பதினாலே அவனுக்கு சாத்தினாலே தாயாருக்கு சாத்தின பலன். அதனால பெருமாளுக்கு ஜம் என்று புஷ்பத்தை சாற்ற வேண்டும். நான் தாயாருக்காக வச்சிருக்கேன், பெருமாளுக்கு துளசி தான் கொடுப்பேன்னு பல பேர் அடம்பிடிப்பா. ஆமாம், நான் பொதுவில் எதுவும் சட்டுன்னு எதுவும் சொல்ல முடியாது. இந்த சமயத்திலே உங்கள் மூலமாக இதை பக்தர்களுக்கு தெரிவிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சுவாமி. அதனால தான் கேட்க வேண்டியிருந்தது. அடுத்ததாக அர்ச்சனை பண்ணும்போது என்னென்னலாம் கொண்டு போகணும், என்னென்னலாம் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு ஏதாவது விதிகள் உண்டா? செம்பருத்தி பூ கூடாதுன்னு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். என்னென்ன புஷ்பங்கள் அதை பற்றி சொல்லிட்டேன். வெத்தலை பாக்கு, பழங்கள், தேங்காய் நல்லதாக உடையணுமேன்னு இருக்கு. அது சரியாக உடையல, அது வஸ்து சரியாக இல்லைன்னா நமக்கு மனசு கஷ்டப்படுறோம். அதிகம் மெனக்கிட வேண்டியதில்லை. இப்போ தேங்காய் விளையிறதே பெரிய விஷயமா இருக்குது. அதுவே பல பிரச்சனைகளால் இந்த காலத்தில் பூச்சிகளால் பாதிக்கப்பட்டு தேங்காய் விளையிறது பெரிய விஷயமா இருக்குது. குறுக்காக தான் விளையிறது. விளையும் போது என்ன கிடைக்கிறதோ முடிஞ்ச வரைக்கும் நல்லபடியாக வாங்கி தான் எல்லாரும் சமர்ப்பிக்கிறார்கள். அது எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கொண்டு பகவான் நமக்கு தேங்காய் மூலமாக சகுனத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டார். அதோட பெருமாள் சாத்தின்னு இருக்கார். புஷ்ப விழுந்துருத்துனா நமக்கு உத்தரவாயிடுச்சுன்னு அர்த்தமே தவிர விழுந்துருத்தே கொடுத்துருவோன்னு யாரும் கேட்காதீங்க. இந்த பெருமாள் கீழே விட்டுட்டாருன்னா அது தாயாருக்கு சாத்தலான்னு அர்த்தம். அந்த மாதிரி எடுத்துக்கணுமே தவிர எனக்காக தான் விழுந்ததுன்னு சொல்லி நிறைய பேர் அடம்பிடிச்சு கேட்பா. இடம்பொருள் ஏவல் பொறுத்து இதெல்லாம் நாம் யோசித்து பண்ணணுமே தவிர அடம்பிடிக்கக்கூடாது. யாருமே எங்கேயுமே அடம்பிடிக்கக்கூடாது. அம்மா கிட்ட குழந்தை அடம்பிடிக்கலாம், தம்பதி பரஸ்பரம் ஒருத்தருக்கு அடம்பிடிக்கலாம். அன்பாக அடம்பிடிப்பது வேறு. கோவிலில் வந்துவிட்டால் அர்ச்சகர்களும் அடம்பிடிக்கக்கூடாது, பக்தர்களும் அடம்பிடிக்கக்கூடாது. எல்லோரும் சௌஜன்யமாக எப்படி சம்பந்திக்கிட்ட மரியாதை கொடுத்து பக்குவமாக போகிறோம், அதுபோல் பக்குவமாக ஆசையாக பழகி நல்லதை விதைத்து நல்லதை பேசி நல்லதை சொல்லி கூடுமானவரை நல்லது செய்வோம். நாராயணமா. இப்போது கோவிலுக்கு வரும்போது சில இடங்களில் பக்தர்கள் ஒரு உணர்ச்சி பெருக்காத கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி உறக்க அந்த பகவானுடைய பேரை சொல்லி வணங்குறாங்க. இது அனுமதி உண்டு தானா? ஏன்னா சில இடங்களில் நான் என்ன கேள்விப்பட்டேன், குறிப்பாக ஸ்ரீரங்கத்தில் சில பேர் சொல்ல கேள்விப்பட்டேன். அதாவது பெருமாள் சயன கோலத்தில் இருக்கிறார், படுத்திருக்கிறார், அவர் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஏதேனும் விதிகள் உண்டா? இந்த இடத்துல இதை பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி? நாம சங்கீர்த்தனம் பலவிதம். நாராயணா கோவிந்தான்னு ஒரு க்ஷணம் சொல்வதால் எதுவும் ஆயிடப்போறதில்லை. அதுவும் ஆர்த்தி செய்யும் பொழுது சொல்லதான் செய்வார்கள். திருப்பதி பெருமாள் கர்ப்பகிரக வாசல் வரைக்கும் போகின்ற ஜனங்கள் கோவிந்தான்னு சொல்லாமல் வரமாட்டா. கர்ப்பகிரக வாசல்லையே கோவிந்தா தான் கத்துவா. அது கடமை, உரிமை மட்டுமில்லை, அது கடமையும் கூட. கண்டிப்பாக சொல்ல வேண்டும். ஒரு ஹார்த்தி பண்ணால் சொல்ல வேண்டும். ரங்கநாதன் அரி தூயில இருக்கார். ஆமாம், யோக நித்ரை, தூங்கலை. பெருமாள் தூங்கவே மாட்டார், என்றைக்குமே தூங்கினதே கிடையாது. வைகுண்டபதிக்கு தூக்கம் கிடையாது, தூக்கம் அறியாதவர். க்ஷீராப்தி திருப்பார்கடல் பெருமாள் வியூக நிலையில் இறங்கி வந்திருக்கார். அதில் தான் அவருக்கு பிரளய காலத்துக்காக அதித்துயில் இருக்கார், எழுந்திருக்கிறார் அப்படின்னு விதவிதமாக சொல்லுவோம். அர்ச்சாவதாரத்தில் பெருமாள் ராத்திரியெல்லாம் நமக்காக தான் அவர் எப்படி சூரியன் மறையலை, என்றைக்குமே சூரியன் இருந்துன்னு தான் இருக்குது. அதுபோல் பகவான் இன்றைக்கும் அங்கே தான் இருக்கார். ராத்திரி சயனம் பண்ணிட்டு இருக்கார், எப்பவுமே சயனத்தில் இருக்கார். ரங்கநாதன் நிருசிம்மன் யோகத்தில் இருக்கார். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி வில்லம்பும் கொண்டிருக்கார். வேணுகோபாலன் புல்லாங்குழல் யோசிச்சுட்டு இருக்கார். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். திரைவிக்கிரமம் உலகாழ்ந்த பிரகாரம் இருக்கார். ஆனால் திருவாராதனை காலத்தில் ரங்கநாதனும் எழுந்து அமர்ந்து உபசாரங்களை ஸ்வீகரிக்கிறார்.
அதே ரீதியாக தான் பக்தர்களுக்கும் பகவான் அங்கே அமர்ந்து அனுகிரகம் பண்றார், பட்டுண்டே இருக்க மாட்டார். அவர் ஸ்வரூபந்தான் பட்டுண்டே இருக்கிற தவிர அவர் அதனுள்ளே உயிர்ப்போடு எப்படி இருக்கிறார் என்பது பக்தர்களுக்கு, அருமையான பக்தர்களுக்கு அது உணரப்படும். அதனால பெருமாள் ராத்திரி ஆச்சுன்னா பெருமாள் உலா ஒருவர் அப்படின்னு நம்ம நிறைய இடங்கள்ல கேள்விப்படுவோம், பார்ப்போம். அதுபோல பகவானும் உலா வரக்கூடியவர். எந்த க்ஷணமும் அவர் எங்கும் இருப்பார், எல்லா இடத்தையும் இன்னும் தான் இருக்கார். அவர் இல்லாத இடமே கிடையாது. அதனால பெருமாளை பொறுத்த வரைக்கும் நாம பாட்டு பாடுவது என்பது துவாரபாலகர் தாண்டி கிடையாது. திவ்ய பிரபந்த பாசுரம் பாடுவது, பல கீர்த்தனங்கள், புரந்தரதாசரோ கனகதாசரோ மீராபாய், கபீர்தாசர், துளசிதாசர், இப்படி கனகதாசர் எவ்வளோ பேர் பாடியிருக்கா, நாராயண பட்டத்திரி, நாடு முழுக்க எவ்வளோ பேர் பாடியிருக்கா நிறைய கீர்த்தனங்கள்லாம். இவை எல்லாமே நாம் இதில் முக்கியமானது மயர் வர மத்தியநலம் அருளப்பெற்ற ஆழ்வார்கள் முக்கியம் தமிழகத்தில். இவாள மாதிரியான பக்தர்கள் எவ்வளவு இடத்துல இருந்திருக்கான்னு சொல்ல முடியாது. அன்னமையா, தியாகையா, புரந்தரதாசா, கனகதாசாலாம் இவாள மாதிரியாக மத்தியநலம் அருளப்பெற்றவர்கள். இப்படிப்பட்ட தெய்வீகமான பாடல்களும் நாடு முழுக்க அந்தந்த மாநில மொழிகளிலே பாடப்படுபவை துவாரபாலகர் வரைக்கும் பாடப்படுகின்றன. ஆனால் கர்ப்ப கிரகத்திலும் அர்ச்சகர்கள் அந்தந்த மாநில மொழியில் முக்கியமாக தமிழ் பாசுரங்களை பெருமாள் கிட்ட விண்ணப்பிச்சுன்னு தான் இருக்கா. கர்ப்ப கிரகத்திலே மந்திர புஷ்பத்திலே எழுதா கிழவி, நமக்கெல்லாம் கிழவின்னா வயசான கிழவி தான் கிழவின்னு சொல்லி பழகம். ஆனால் கிழவின்னா மொழின்னு ஒரு பெயர், மொழிக்கு கிழவின்னு ஒரு பெயர் உண்டு. எழுதா கிழவின்னு வேதங்களை சரியாக உணர்ந்து சொல்கிறான்றவன் தமிழன். அப்படிப்பட்ட வேதங்களை பெருமாள் கிட்ட விண்ணப்பித்து, வேதாந்தமான நாராயண உபனிஷத்தை விண்ணப்பித்து, பெருமாளே ராமனாக அவதாரம் செய்த பொழுது ராமாயணமாக வேதங்கள் தோன்றின அந்த ராமாயணத்தை சொல்லி, பகவத்கீதை, விஷ்ணு புராணம் இவற்றையும் சொல்லி, பிறகு ஆளவந்தார் சொன்னின ஸ்தோத்திர ரத்னத்தை சொல்லி, அதன் பிறகு க்ஷேத்திர மாகாத்மியம், அந்தந்த க்ஷேத்திர மாகாத்மியத்தை தெரிவிக்கின்ற ஸ்லோகத்தையும் சொல்லி, அதன் பிறகு முக்கியமாக தமிழ் பாசுரம், சென்றால் குடையாம் இருந்தா சிங்காசனமாம்னு இந்த அருமையான ஒரு தமிழ் பாசுரம் பெருமாள் கிட்ட அர்ச்சகர்கள் இன்றும் கர்ப்ப கிரகத்திலே தமிழ் ஒலித்து கொண்டுதான் இருக்கிறது. அதையும் சொல்லி, மகாபலி சக்கரவர்த்தி போல என் தலையில் நீ எப்போ வைக்க போற உன் திருவடின்னு பிரார்த்தனை பண்ற ஸ்லோகத்தையும் சொல்லி, ஆச்சாரிய ஸ்தோத்திரங்களை எல்லாம் சொல்லி பெருமாள் திருவடிகளில் புஷ்பம், மந்திர புஷ்பம் அர்ச்சகா பண்ணினா இருக்கா. அதனால கர்ப்ப கிரகத்திலே தமிழ் ஒலித்து கொண்டு தான் இருக்கிறது. அது எந்த வழியில் எப்படி, ஏன்னா நானும் நீங்களும் யார் ஒன்றாலும் இன்னைக்கு தமிழ்லையும் சம்ஸ்கிருதத்திலையும் ஸ்லோகங்கள் எழுதலாம், பாட்டுக்கள் எழுதலாம், பாடலாம். ஆனால் இவையெல்லாம் சங்கத்தமிழ் போல அம்பலம் ஏறுமா? காவிரி எண்ணெய் ஏந்தி வந்து கொடுப்பாளா? பொற்றாமரை குளத்திலே அந்த தேவதை கையில் எழுந்து வந்து கொடுக்குமா? தேவதை கொடுப்பாளா? அப்படி உன்னதமான ஸ்தானத்திலே வைக்கப்பட்டு போற்றப்படுகின்றவை திவ்ய பிரபந்தம். பேரே திவ்ய பிரபந்தம் தான். அப்படிப்பட்ட திவ்ய பிரபந்தத்தை ரொம்ப ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்திருக்கிறோம். நம்முடைய விஷ்ணு சர்மா அவர்கள் சங்கத்தமிழ் சனாதன தர்மம் ரொம்ப அருமையான புஸ்தகம் போட்டிருந்தார். எல்லோரும் வாங்கினவாழ்லாம் பாக்கியம் பெற்றவர்கள், வாசிச்சவா ரொம்ப பாக்கியம் பெற்றவர்கள். எல்லோருக்கும் அந்த விஷயங்களெல்லாம் பரப்ப வேண்டும். இந்த முக்கியமான சங்கத்தமிழில் முக்கியமான இடம் பிடித்திருப்பது வைணவ தமிழான இந்த திவ்ய பிரபந்தம். இந்த திவ்ய பிரபந்தம் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் என்று சொல்லி திருப்பாவை முதற்கொண்டு நம்மாழ்வார் பாசுரங்கள் முதற்கொண்டு ஆண்டல் அருள் செயல் முதற்கொண்டு எல்லாமே அவ்வளோ விசேஷமானவை. அவற்றையெல்லாம் வாசிப்பதற்கு நமக்கு எவ்வளவோ பூர்வ ஜென்ம சுக்கிருதம், முன்வினை பயன் நமக்கு இருக்க வேண்டும். புண்ணியம் செய்தாலொழிய, நம்முடைய ஒரு பாக்கியம் செய்திருந்தாலொழிய அந்த தமிழ் பாசுரங்களை படிக்கின்ற பாக்கியம் எப்படி கிடைக்கும்? அவற்றை படிப்பதும் அவற்றை கேட்பதும் அவ்வளவு ஆனந்தம். அதனால நமக்கு பெருமாள் பற்றி தெரிஞ்சுக்கணும், ஆகமங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், வேதங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் கஷ்டப்பட்டு படிக்க வேண்டாம். பாசுரங்களை படித்தாலும் போதும், கேட்டாலும் போதும். அவற்றிலேயே தமிழர்கள் மிக விசேஷமாக கொண்டாடி இருக்கிறார்கள் வேதங்களை. ஆழ்வார்கள் தமிழர்கள் மொத்த பேரும். அப்படிப்பட்ட ஆழ்வார்கள் எல்லோரும் சாதாரண தமிழில் தெய்வ தமிழன். பேயாழ்வார் தமிழ் தலைவன் போற்றப்படுகிறார்.
தமிழ் தலைவன் யார் அப்படின்னா பேயாழ்வார். பேயாழ்வார். அந்த அளவுக்கு விசேஷமாக பேயாழ்வார்னு வித்தியாசமான பெயர். அதிகமாக பக்தி செய்கிறவளை பார்த்து நம்ம பயப்படுவோம். அதுபோல் பேயாழ்வாரும் பூதத்தாழ்வாரும் அவளுடைய பக்தியின் வீச்சு அதிகம். அவளுடைய ஒரு செயல்பாடுகள் யாரும் ஒத்துக்கொள்ள முடியாது. அவ்வளவு ஒரு வெறி கொண்டு பெருமாள் 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 அப்படி இருந்தார்கள். பக்தி முற்றி போனது, அது பெருமாளை அடைந்தார்கள். நாமெல்லாம் சாதாரணமாக முடிஞ்ச வரைக்கும் பக்தி பண்ணுறோம். எல்லா ஜனங்களும் யதாசக்தி யதாமதி, என்ன புத்தி கெட்டிக்கிறதோ பகுத்தறிவுக்கு எந்த அளவுக்கு முடிகிறதோ அந்த அளவுக்கு பண்ணுறோம். ரொம்ப அழகாக சொன்னீங்க சுவாமி. அதாவது நம்ம கேட்ட கேள்வியிலிருந்து பல விஷயங்கள், நம்ம கேட்காத கேள்விகளுக்கும் சேர்த்து பதில் சொன்னது போல சொன்னீர்கள். குறிப்பாக வந்து இன்னைக்கு ஒரு பெரிய இது ஒரு பாலிட்டிக்ஸாகவே இதை பண்ணுறாங்க. கோவில்களில் தமிழ் இல்லை, அதுவும் கர்ப்பகிரகத்தில் தமிழ் இல்லைன்னா வந்து சொல்கிறாங்க. சுவாமி வந்து தெளிவான விளக்கம் சொன்னீர்கள். அதாவது அமெரிக்காவில் கேள்விப்பட்டிருக்கேன், மதத்துக்கும் அரசியலுக்கும் சுவர் உண்டு. சுவர் உண்டு. அரசியலில் மதம் கிடையாது, மதத்தில் அரசியல் கிடையாது. அதுபோல் நம்முடைய தேசத்திலும் அது கொண்டு வந்தால் நன்றாக இருக்கும். அரசியல்வாதிகள் இந்து மதம் பற்றி பேசவும் வேண்டாம், மதவாதிகள் அரசியல் பற்றி பொதுவெளியில் பேசவும் வேண்டாம். ஆமாம், ரியல் செகுலரிசம். அதுதான் சுவாமி சொன்னது போல கர்ப்பகிரகத்தில் தமிழ் ஒழித்து கொண்டுதான் இருக்கிறது. ரொம்ப அழகாக ஆழ்வார்களுடைய பாசனங்களை வந்து பட்டர் சுவாமிகள் சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து ஜனங்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதோ மந்திரங்கள் சொல்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அதை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். விஷயம் தெரிந்தவர்களும் என்ன பாசனம் சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் வந்து தெரிந்துக்கணும். அப்போ தான் இந்த பொய் பிரச்சாரங்களுக்கெல்லாம் மயங்காமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னும் இதை தொடர்ந்து இன்னும் பெருமாள் கோயில்களில் என்னென்னலாம் செய்யணும், என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத அடுத்தடுத்த காணொளிகளில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.